எதிர்நீச்சல் சீரழிகை நடுரோட்டில் கார் விபத்தில் சிக்கி உடல் கருகி பரிதாபம். வெளியான அந்த முக்கிய செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. சின்ன திரையில குறிப்பா சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒன்று எதிர்நீச்சல் தொடர்கிறது. இந்த சீரியல் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் டிஆர்பியில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. அதற்கு காரணம் இந்த சீரியலுடைய கதைக்களம் தான். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பல கிராமப்புறங்கள்ல பல இடங்கள்ல ஆண்கள் இன்னமும் கூட பெண்களை ஒரு அடிமை மாதிரி தான் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்குன்னு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. பெண்களுக்குன்னு தனி எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்டு பெண்கள் செயல்படணும் அப்படின்னு பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட கணவர்கள்ட்ட இருந்து பெண்கள் எப்படி மீண்டு மேலே வர முடியும்? அப்படி வந்து இந்த உலகத்துல பெண்களும் சாதிக்க முடியும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இந்த சீரியலுடைய இயக்குனர் ரொம்ப அழகா இந்த சீரியலை எடுத்துரைச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே அதனாலேயே இந்த சீரியல் மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சீரியலா இருக்கு. இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே மிகவும் சிறப்பான ஒரு நடிப்பையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல, மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகை பிரியதர்ஷினி நடிச்சிட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி ரேணுகா அப்படி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பிரியதர்ஷினி பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல்களில் அவங்க தொகுப்பாளினியா பங்கேற்றிருக்காங்க. அதோட அவங்க குழந்தை நட்சத்திரமாவே தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதன் பிறகுதான் அவங்களுக்கு தொகுப்பாளினி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சது. இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞரும் கூட. இப்படி நிறைய திறமையில உள்ளடக்கிக்கிட்டு இருந்த பிரியதர்ஷினிக்கு இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல ரேணுகா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி இந்த கதாபாத்திரத்துல பயங்கரமா நடிச்சிட்டும் இருக்காங்க பிரியதர்ஷினி. ரேணுகாங்கிற கதாபாத்திரம் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அமைதியான பெண் மாதிரி தான் ஆரம்பத்துல காட்டுவாங்க. ஆனா எந்த நேரத்துல சரியா பேசணுமோ, சரியான கருத்துக்களை சரியான நேரத்துல உரைக்க அவங்க பேசுவாங்க. அதை பார்த்து மக்கள் எல்லாருமே ரேணுகா பேசுறது கரெக்ட் தான் அப்படின்னு ரேணுகாவும் நடிக்கக்கூடிய பிரியதர்ஷினிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே தொடர்ந்து பிரியதர்ஷினி இந்த சீரியல்ல மிகவும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரமாகவே மாறிட்டாங்க. அவங்களுடைய அந்த பேச்சு திறமையும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் அவங்களுடைய அந்த முக பாவனைகளும் இந்த கேரக்டருக்கு மிக மிக அழகா பொருந்தி போயிருக்கு. இதனாலேயே மக்களுக்கு ஒரு பிடித்த கதாபாத்திரமா இந்த ரேணுகா கதாபாத்திரத்தை பிரியதர்ஷினி அமைச்சிருக்காங்க. அப்படி விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத மிக முக்கியமான சீரியலா இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா இப்போ பெண்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஆண்களை எதிர்த்து தனியா தொழில் தொடங்குற அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இப்படி சீரியல் பரபரப்பான கட்டத்தில் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பிரியதர்ஷினி அவங்களுடைய குடும்பத்தோட வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் தான் ஷூட்டிங். அதனால இந்த வாரம் முழுக்க நாம வெக்கேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிரியதர்ஷினி அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு வெக்கேஷன் போயிருக்காங்க. அவங்களுடைய கார்லேயே ஊட்டி வரைக்கும் போயிட்டு அங்க வெக்கேஷனை முடிச்சுட்டு ஊட்டிலேருந்து கிளம்பி மீண்டும் சென்னைக்கு திரும்பியிருக்காங்க. அவங்க இன்னும் 2 டேஸ் கழிச்சு திரும்ப தான் பிளான். ஆனா அதற்குள்ள இந்த சீரியலுடைய இயக்குனர் ஒரு முக்கியமான ஷூட் எடுத்தே ஆகணும், நீங்க உடனே வந்தாகணும் அப்படின்னு பிரியதர்ஷினிக்கு கால் பண்ணி சொல்ல, அதனால பிரியதர்ஷினி திடீர்னு பிளானை கேன்சல் பண்ணிட்டு அவங்க மட்டும் அங்கேருந்து கிளம்பி கார் டிரைவ் பண்ணிட்டு சென்னை திரும்பியிருக்காங்க. அப்படி நள்ளிரவுல சென்னைக்கு வந்துட்டு இருந்த அவங்களுடைய கார் திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகி பயங்கரமான ஒரு விபத்துக்குள்ள இருந்திருக்கு. அந்த விபத்துக்குள்ளானதுல பிரியதர்ஷினி பயங்கரமா சிக்கியிருக்காங்க. கார் விபத்துக்குள்ளாகி எரியிற ஸ்டேஜில் தான் அந்த கார்ல இருந்து நடிகை பிரியதர்ஷினியை காப்பாத்திருக்காங்க மருத்துவ குழு. காப்பாற்றப்பட்ட பிரியதர்ஷினிக்கு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போ அளிக்கப்பட்டிருக்கான். உடல் கருகிற நிலையில தான் அவங்க இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல்கள் இப்போ இணையத்தில் வெளியாகி எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.